நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை நமக்கு தரும்படியாக கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபிப்போமா. நம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொன்னீங்களே. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து எங்களை உம்முடைய தூய வழியில் நடத்துவீராக என்று மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம். என்னோடும் எங்களோடு நீர் பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே திருச்சபையாய் நாம் சேர்ந்து தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், அதில் 20வது வசனத்தினுடைய பின்பகுதி. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். நற்செய்தியும் நவீன ஊடகமும் என்கிற தலைப்பு தியானிக்கும்படியாக இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நவீன ஊடகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே எழுதப்பட்ட வார்த்தை இந்த பிரசங்கி 10:20. இந்த பிரசங்கி சொல்லுகிறார், நீ ஒரு மனிதனை குறித்து பேசினால் அது எப்படியாவது அந்த செய்தி அந்த மனிதனை சென்று அடையும் என்பதுதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட காரியம். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவைகள் அந்த செய்தியை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அதை அறிவிக்கும். எதற்காக இந்த பகுதியிலே ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார்? ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற நவீன ஊடகங்கள், இன்றைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள், அதில் ஒரு காரியத்தை நாம் பேசிவிட்டால் அது அழித்தாலும் அது போகாது, இது எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணப்படுகிறது. இன்றைக்கு இந்த நவீன ஊடகத்தை நம்ம சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள் மத்தேயு 24:14 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த வார்த்தைகளை இயேசு சீசர்களிடத்திலே சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை பதிவு செய்கிற கருவிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர்கள் எந்த ஒரு நோட்ஸும் அவருடைய வார்த்தைகளை எழுதவில்லை. ஆனால் எல்லாம் காற்றிலே கலந்திருக்கிறது, எதுவுமே போகாது. அதனால தான் பேசுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள், தாமதமாக இருங்கள். கேட்கிறதற்குத்தான் தீவிரமாக இருக்கணும். வாயிலிருந்து ஒரு வார்த்தை விழுந்து விட்டால் அதை திரும்ப ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஆச்சரியமான காரியங்களை சொன்னார். அன்றைக்கு சிறு பிள்ளைகள் எல்லாம் இயேசுநாதர் பவனி வரும்பொழுது ஓசன்னா என்று மகிழ்ச்சியாய் பாடினார்கள். வேதபாரகர்கள், பரிசேயர்கள் அவர்களை அதட்டும்படி ஆண்டவரிடத்திலே வந்து சொன்னார்கள். இவர்கள் பேசுகிறதை கேட்கிறீரோ என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், இவர்கள் பேசாவிட்டால் இந்த கற்களே பேசும் என்று சொன்னார். கற்கள் பேசும் என்றால் என்ன பொருள்? இந்த உலகத்தில் மனிதன் பேசுகிற அத்தனை காரியங்களும் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. நவீன ஊடகங்கள் இல்லாமலே நம்முடைய எல்லா காரியங்களும் பதிவு செய்யப்படுகிறது. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் இதை குறித்து அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நியாயசனம் உட்காரும், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, அதில் ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் செயல்களுக்கு தக்க நியாய தீர்ப்பை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் மனுஷன் பிறந்தது முதல் அல்லது இந்த பூமியிலே மனிதன் உருவாக்கப்பட்டது முதல் ஒவ்வொரு மனிதனுடைய அத்தனை செயல்களும் எங்கோ ஒரு இடத்திலே பதிவு செய்யப்படுகிறது.
ஒருவேளை இன்றைக்கு அந்த சமூக ஊடகங்கள் நமக்கு அதை எடுத்து காட்டுகிறது. எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. தொலைபேசியிலே பேசுகிறோம், அலைபேசியிலே பேசுகிறோம், யூடியூப்பில் ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுகிறோம், ஃபேஸ்புக்கில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறோம். அதன் பிறகு மனஸ்தாபப்பட்டு நம்ம செஞ்சது தவறு என்று அழித்தாலும் கூட அவைகள் எதுவுமே அழிவதில்லை. எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நியாய தீர்ப்பில் எல்லாம் வந்து நிற்கும். இதைவிட ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், முஸ்லிம்களுடைய அவர்களுடைய வரலாறு அல்லது அவர்களுடைய வேதத்தின்படி அங்கே அவர்களுடைய புனித நகரமாகிய மெக்காவிலே ஒரு பெரிய கல் ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதன் மேலே நல்ல அழகான துணிகள் எல்லாம் போட்டிருப்பார்கள். இந்த ஹஜ் யாத்திரை செல்லுகிற அந்த ஹாஜிக்கள் பல கடமைகளை நிறைவேற்றி இறுதியாக அந்த கௌஃபா கல்லை சுற்றி வருவார்கள். அதை சுற்றி வந்து அந்த கல்லிலே முத்தமிடுவார்கள். அவர்களுடைய ஐதீகம் அல்லது நம்பிக்கை, அவர்களுடைய வேதத்தின் காரியங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு மனிதனுடைய உதடு அந்த கல்லின் மேல் பதியும் பொழுது அந்த மனிதனுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அவன் அதுவரை பேசின வார்த்தைகள், செய்த செயல்கள் எல்லாம் அந்த கல்லிலே பதிவு செய்யப்படுகிறது. நியாய தீர்ப்பு நாளிலே அந்த கல் பேசும். அதற்கு கூட அவர்கள் இயேசுநாதர் சொன்ன இந்த வார்த்தையைத்தான் அவர்கள் எடுத்துக்காட்டாய் சொல்கிறார்கள். இவர்கள் பேசாவிட்டால் கற்கள் கூப்பிடும் என்று ஆண்டவர் சொன்னார். உத்தரம், ஒரு வீட்டினுடைய உத்தரம் சாட்சி சொல்லும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் நம்ம கேமரா, சிசிடிவி கேமராலாம் வைக்கிறோம். என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக இன்றைக்கி எவ்வளவோ விஞ்ஞான கருவிகள் வந்திருக்கிறது. இதெல்லாம் வருவதற்கு முன்பே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அந்தரங்கத்திலே பேசிக்கொள்கிறது எல்லாம் கேட்கப்படுகிறது, எல்லாம் கேட்கப்படுகிறது. வெளியாக்கப்படாத மறைபொருள் ஒன்றுமில்லை. வெளியாக்கப்படாத மறைபொருள் ஒரு நாள் சீரிய ராஜா குழம்பி போனான். தன்னுடைய மந்திரி பிரதானிகளை வைத்து பேசுகிறார். நாம் நேற்று ரகசியமாய் பேசின இந்த செய்தி இஸ்ரேல் நாட்டு ராஜாவுக்கு எப்படி தெரிந்தது? யார் நம்மிடத்திலிருந்து உளவு போனார்களா? இங்கே கருப்பாடு எதுவும் இருக்கிறதா? எப்படி நாம் ரகசியமாய் பேசின, நாளை எந்த பகுதியில் போய் தாக்குதல் பண்ண வேண்டும் என்று பேசின காரியம் அந்த ராஜாவுக்கு எப்படி தெரிந்தது? அப்போ அந்த அரண்மனையில் உள்ள ஒரு மனிதர் சொன்னார், ராஜாவே, நீங்கள் கேபினெட்டில் பேசினது மாத்திரமல்ல, ராஜா தன்னுடைய படுக்கை அறையில் பேசியதையும் வரிவிடாமல் சொல்வதற்கு அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அங்கே ஒரு எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார். ராஜா தனது பள்ளி அறையில் பேசிக்கொள்வதையும் அங்கே சொல்வதற்கு ஆள் இருக்கிறது. உடனே ராஜாவுக்கு கடும் கோபம். அப்படியானால் அந்த எலியாவை அழித்து விட வேண்டும் என்று பெரிய படையவே அனுப்புகிறதை வேதத்திலே நம்ம வாசித்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த வேலைகளையெல்லாம் செய்கிற நவீன ஊடகங்கள் நமக்கு வந்து விட்டது. அந்த ஊடகங்களை குறித்து தான் அவர்கள் இந்த பிரசங்கி 20 ஆகாயத்து பறவைகள் அதை செய்தியை கொண்டு போகும், அதன் செட்டைகள் அதை கொண்டு போகும். காற்றிலே இன்றைக்கு எல்லா நவீன ஊடகங்களுடைய செயல்பாடு எல்லாம் ஏரில் தான், காற்று. ஆண்டவர் அன்றைக்கே சொன்னார். அப்படியானால் நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நன்றாய் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த நவீன ஊடகங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கைகளிலே கொடுத்திருப்பதற்கு ஒரு விசேஷித்த நோக்கம் உண்டு. ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய கிருபை மன்னிப்பையும் உலகமெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு இந்த ஊடகங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அறிவியல் கண்டுபிடிப்புகளிலே சிறந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் அவர்கள் கண்டுபிடித்தது. எதற்காக? ஆண்டவருடைய வார்த்தைகளை தொலை தூரங்களுக்கு அழைத்து செல்வதற்கு. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு கிராமத்தில் ஒரு தெருவில் நின்று கூட சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லை. ஆனால் இந்த நவீன ஊடகங்களின் வழியாய் பேசும் பொழுது உலகமெங்கும் ஒரே வினாடியிலே செல்லுகிறது. ஆகவேதான் இன்றைக்கு எல்லா ஊழியக்காரர்களும் யூடியூப் வைத்திருக்கிறார்கள், ஒரு சேனல் நடத்துகிறார்கள். அதில் ஒவ்வொரு நாளும் வசனத்தை அப்லோட் பண்ணுகிறார்கள்.
அந்த வசனத்தை உலகில் எப்பகுதியில் இருக்கிறவர்களும் அதை தட்டி அதை பார்க்கலாம். ஒரு காலத்தில் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், பணக்காரர்கள் மட்டுமே போகிற அந்த ஹோட்டல்ஸ், 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ், எல்லா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லையும் பயணிகள் தங்குகிற அந்த அறைகள், ஒவ்வொரு அறையிலையும் கிதியோனியர் சங்கத்திலிருந்து ஒரு ஆங்கிலத்திலே ஒரு புதிய ஏற்பாட்டை வைத்திருப்பார்கள். எல்லா இடங்களும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் வைப்பார்கள். பணக்காரர்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்களிலே, விதமான நட்சத்திர விடுதிகளிலே தங்கும் பொழுது அவர்கள் தங்களை தாங்களே தொலைத்து தற்கொலை செய்து விடுகிறார்கள். அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையிலே வந்து அறை எடுத்து அங்கே நாம் செத்துவிட வேண்டும் என்று வருகிற பல பணக்காரர்கள், பல மக்கள் இந்த புதிய ஏற்பாட்டை வாசிக்கிறார்கள். யாருமே எனக்கு இல்லை, ஆதரவே எனக்கு இல்லை, நான் இனி சாவதை தவிர வேறு வழி இல்லை என்று அந்த அறையிலே தனியாய் தவித்து கொண்டிருக்கும் பொழுது அநேகர் அந்த வேதத்தை வாசித்து அதில் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்கிற அந்த வேத வசனங்களை வாசித்து தற்கொலை முடிவை கைவிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் திரளான மக்கள் உலகம் முழுவதும். கிதியோன் சங்கத்தாரிடத்தில் போய் நீங்கள் கேளுங்கள், அவர்கள் புள்ளி விவரத்தோடு சாட்சிகளை சொல்லுவார்கள். இந்தியாவிலே கூட எத்தனை மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளின் மூலமாய் தொடப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டமாய் ஊழியங்களை செய்து கொண்டே வந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இன்றைக்கு இந்த விஞ்ஞான யுகத்திலே அதைவிட சுலபமாய் உலகம் முழுவதும் நேரலையிலே பேசக்கூடிய வாய்ப்பு, நேரடியாய் அவர்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிற வாய்ப்பு எத்தனையோ வீடுகளிலே, குடும்பங்களுக்குள்ளே அவர்கள் வேதனையோடு ஆதரவற்று இருக்கும் பொழுது தொலைக்காட்சியை ஆன் பண்ணினால் இன்றைக்கி கிறிஸ்தவ சேனல் நிறைய இருக்கிறது. கையடக்கமான அலைபேசியிலே ஏராளமான ஊழியர்கள் செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு ஊழியருடைய செய்தி, ஏதோ ஒரு வசனம் பிள்ளைகளை தொடுகிறது, மக்களை தொடுகிறது. இந்த நவீன ஊடகங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு மத்தேயு 24:14 ஆண்டவர் சொன்னார், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் என்றார். எலக்ட்ரிசிட்டியே கண்டுபிடிக்கப்படாத காலம் அது. உலகமெங்கும் இந்த செய்தி போகும் என்றார். இன்றைக்கு ஒரு அறை வீட்டுக்குள்ளே ஒரு 10க்கு 10 ரூமில் உட்கார்ந்து ஒரே ஒரு கேமராவை வைத்துக்கொண்டு நாம் பேசுகிற இந்த வார்த்தைகள் சமூக ஊடகங்களின் வழியாய் இந்த செய்தியை ஆகாயத்து பறவைகள் கொண்டு போவது போல உலகமெங்கும் போகிறது. ஆகவே இன்றைய சமூக ஊடகங்களை ஆண்டவருடைய சுவிசேஷ வேலைக்காக நாம் அதிகமாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை காட்டிலும் இன்னும் இதை எப்படி நவீனப்படுத்தலாம், இல்லை இன்னும் எப்படி மக்களை சென்றடையலாம். ஒவ்வொரு தேசத்தினுடைய, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அரசியல் சூழ்நிலைகள் கூட இன்றைக்கு சமூக ஊடகங்கள் பெரும் பங்கு வகிக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த சமூக ஆட்சியவே மாற்றுகிற இந்த சமூக ஊடகங்களை நாம் ஏன் மக்களுடைய மனதை மாற்றுவதற்காக, ஆண்டவருடைய அன்பை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? எனக்கு அருமையானவர்களே, இந்த ஊடகங்களின் வழியாய் கர்த்தருடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகளை இந்த காலங்களிலே நாம் இந்த ஊடகங்களை பயன்படுத்தி இந்த ஊழியங்களை செய்வோம். இரண்டாவதாக, இந்த ஊடகங்கள் மாத்திரமல்ல, இந்த சமூகத்திலே நாம் என்ன செய்தாலும் எதை பேசினாலும் அது எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. இந்த பயத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு விசுவாசத்தோடு யோசேப்பு போன்ற பக்தர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய அக்கிரம பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும் என்று வெளியே ஓடி போனார்கள். இன்றைக்கும் அதே விசுவாசம் நம்மை பாவத்தில் விழாதபடி பாதுகாப்பதற்கு இந்த சமூக ஊடகங்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது, நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது, நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பு பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்.
ஒரு 40 வருடங்கள் இருக்கும். அப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த அவருக்கு காணிக்கை திரளாய் வந்தது. அவர் மிக லக்ஸரியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தினுடைய அரசாங்கம் அவருடைய சொத்து கணக்குகள், அவருடைய காரியங்களை சரியாக கணக்கு வைக்கலன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ண போகும் பொழுது அவருடைய வீட்டை சீஸ் பண்ணினார்கள். அவருடைய படுக்கை அறையிலே காவல்துறையினர் அதிர்ந்து போனார்கள். நிறைய மதுபான பாட்டில்கள். இந்த மனிதர் அந்தரங்கத்திலே பாவம் செய்து கொண்டிருந்தார். எல்லாம் வெளியரங்கமானது. கைது செய்யப்பட்டு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டார். அமெரிக்காவில் ஏராளமான மக்கள் அவர் மூலமாய் ஆண்டவருடைய அன்பை பெற்ற பல மக்கள் ஆண்டவரை மறுதலித்து பின்வாங்கி ஓடி போனார்கள். அவர் எழுதின புஸ்தகங்களை எல்லாம் ரோட்டில் கொண்டு வந்து தீ கொளுத்தி எரித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்றைக்கு சமூக ஊடகங்கள் எல்லாரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. எதையும் மறைக்க முடியாது. இந்த பயம் மற்றவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பயம் இருக்க வேண்டும். என்னை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சமூக ஊடகங்களை விட பெரியவர், இந்த ஊடகங்களை எல்லாம் உருவாக்கும் ஞானத்தை கொடுத்த தெய்வம், எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம், இருதயத்தை ஆழங்களையும் பார்க்கிற ஆண்டவருடைய கண்கள், அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. ஆபிரகாமுடைய காலத்தில் 3 தேவதூதர்கள் ஆபிரகாமை சந்திக்க வந்தார்கள். ஆபிரகாம் அவர்களுக்கு மரத்தடியிலே கைகால் கழுவதற்கு தண்ணி கொடுத்து அவர்களுக்கு விருந்து படைத்தார். இந்த 3 பேரில் ஒருவர் ஆண்டவர். விருந்து எல்லாம் முடிந்து 3 பேர் கிளம்புறாங்க. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் நீ பயப்படாதே, நான் சீக்கிரம் வருவேன். நான் அடுத்த முறை வரும்பொழுது உன் மனைவி ஒரு குழந்தையை கையில் வைத்திருப்பாள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தையை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்ன பொழுது ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 100 வயது, சாராய்க்கு ஏறக்குறைய 90 வயது. இவர் ஆண்டவர் தன் கணவரிடத்தில் பேசுவதை தூரத்தில் இருந்தவள் கேட்கிறாள். கேட்டவளுக்கு உள்ளத்திலே ஒரு பெரிய சிரிப்பு, நகைப்பு. வெளியே அவள் சிரிக்கலை, அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்க. ஆனால் உள்ளத்தில் ஒரு கேலி, இனிமையா நான் பிள்ளை பெறப்போகிறேன், 90 வயது கிழவியாகிவிட்டேன், இனியா நான் குழந்தை பெறப்போகிறேன் என்கிற ஒரு கேலியோடு உள்ளத்துக்குள்ளே சிரித்தாள். ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி கொண்டிருந்தவர் உடனே சொல்ல, மனைவி அதை கேட்டு சிரிக்கிறாள் என்று சொன்னார். உடனே சாராள், நான் சிரிக்கலையே, சும்மா தானே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, நீ உள்ளத்துக்குள் சிரித்தாய். எப்படி அந்த அம்மா உள்ளத்துக்குள் நகைத்ததை ஆண்டவர் அறிந்தார்? அவர்தான் ஆண்டவர். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது, நான் உயர நட்சத்திரங்களுக்கு சென்று கூட்டை கட்டினாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை நடத்துகிறது. நான் பாதாளத்தில் இருளில் கடலுக்கு அடியிலே கொண்டு போய் என் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை நடத்துகிறது. உம்முடைய பார்வைக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் ஆண்டவரே? தாவீது சொல்லுகிறார். ஆகவே என கண்மையானவர்களே, சமூக ஊடகங்களின் பயன்பாடு பெருக 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 நம்முடைய தனி மனித சுதந்திரங்கள் அடிபட்டு போகிறது. அது நல்லதல்ல. அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்கு அது நல்லது. ஏனென்றால் உள்ளும் புறமும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய ஒரு கடைசி காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எப்போதும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், மனிதன் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்புகளே இத்தனை காரியத்தை செய்யுமானால் இதையெல்லாம் படைத்த தெய்வம், அவருக்கு மறைவாய் நான் எதை பேச முடியும்? அவருக்கு மறைவாய் நான் என்ன அக்கிரம பாவத்தை செய்துவிட முடியும்? எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த தீவிரமான உணர்வை இந்த சமூக ஊடகங்கள் வழியாக
அவர் உணர்த்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, மூன்றாவதாக இந்த சமூக ஊடகங்கள் நற்செய்தி அறிவிக்கிறதற்கு எவ்வளவு துரிதமாய் இந்த சமூக ஊடகங்கள் உதவி செய்கிறதோ அதைவிட அதிகமாய் நாம் பண்ணுகிற ஜெபங்கள், தனி அறையை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நாம் இந்த பூமியிலே வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, வேதனையோடு துக்கத்தோடு என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு தெரியும்? என் இதயத்தில் உள்ள சங்கடங்கள் யாருக்கு புரியும் என்று வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் ஒருவர் அறிந்தவர் இருக்கிறார். அதையெல்லாம் ஒருவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கொடூரமாய் அவர்கள் வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது வனாந்திரத்திலே மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, என் ஜனங்கள் இடுகிற பெருமூச்சின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்களை விடுதலை செய்யும்படி இறங்கி வந்திருக்கிறேன். நீ போ, பார்வோனிடத்திலே போய் சொல், என் ஜனங்களை மீட்டு கொண்டு வா என்று சொல். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சமூக ஊடகங்களின் பயன்பாடு நற்செய்தி அறிவிக்க நமக்கு தீவிரமான ஒரு வசதியாக இன்றைக்கு காணப்படுகிறது. ஆனால் இந்த நற்செய்தி ஊடகங்களுக்கெல்லாம் மேலே ஆண்டவர் படைத்த இந்த உலகத்திலே நம்முடைய ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படுகிறது. நம்முடைய ஒவ்வொரு பெருமூச்சின் சத்தத்தையும் அவர் கேட்கிறார். ஆகவேதான் மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கிறது, பயப்படாதிருங்கள். உங்கள் மேல் கரிசனையோடு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறியிருந்தால் இப்பொழுது உங்களுடைய வேதனைகள், அழுகை, கண்ணீரை எல்லாம் துடைத்துக் கொள்ளுங்கள். தைரியப்படுங்கள். ஆண்டவர் அடைக்கப்பட்ட இந்த வாசல்களுக்கு நடுவிலே உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுப்பார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரத்திலே வந்திருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே துதிக்கிறோம். என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனைகள் யாருக்கு புரியும் என்று கலங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும் ஆண்டவர். அன்பின் வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த சமூக ஊடகங்களுக்கெல்லாம் மேலே என்னை படைத்தவர் என்னுடைய அசைவுகளை கூட பார்த்து கொண்டிருக்கிறார். என் வேதனை அவருக்கு புரியும். அவர் எனக்கு ஒரு ஏற்ற சமயத்தில் ஏற்ற வாசலை திறப்பார். தேங்க்யூ. அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாய் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நீர் திறந்தால் அதை யார் பூட்ட முடியும்? பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை தார். வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு, ஒருவேளை வெளிநாட்டில் வேலைக்காக ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேங்க்யூ லார்ட். ஒரு வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்க ஒரு நல்ல வேலையை அவர்கள் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு உள்நாட்டிலேயே படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையை கொடுப்பீராக ஆண்டவரே. வேலை இல்லாமல் தெரிகிற லட்சக்கணக்கான எங்கள் இளைஞர்களுக்கு ஒரு நல்வழியை காட்டும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய திருப்பணியை செய்ய ஆட்கள் தேவை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நீர் கொண்டு வார். பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கட்டளையிடும். அவருடைய வேதனைகளை எல்லாம் மாற்றும். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.